ராமநாதபுரத்தை அடுத்த மாதவனூரில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான பணிகளை ONGC நிர்வாகம் தொடங்கி இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு சோதனை கிணறு அமைக்கக்கூடிய பணியானது அங்கு துவங்கி இருக்கிறது. முன்னதாகவே அமைச்சர் இதற்காக வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என கூறியிருந்த நிலையில் தற்பொழுது சோதனை கிணறுக்கான பணிகள் அங்கு துவங்கி இருக்கிறது. இது குறித்தான தகவல்களை நம்ம தற்பொழுது பார்த்துட்டு வரும். களத்திலிருந்து விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் இணையவிருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். பூபேஷ், தொடர்ந்து சற்று நாட்களுக்கு முன்னதாக தான் அமைச்சர் இந்த அனுமதியே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தற்பொழுது சோதனை கிணறு அமைச்சிட்டு இருக்காங்க. என்ன கள சூழலாக உள்ளது? நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக 20 இடங்களில் ONGCக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி அது தமிழ்நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றிய நிலையில் தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் புதிதாக ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எந்த அனுமதி வழங்குவதற்கு நாங்கள் விடமாட்டோம், அதை உடனடியாக ரத்து செய்வதற்கு உத்தரவிட்டு ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அந்த உத்தரவு என்பது பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுத்ததாக இருந்தது. காரணம், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பகுதி முழுவதும் கடுமையான வறட்சியான பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் மேலும் வரும் பட்சத்தில் மேலும் இந்த பகுதி முழுவதும் பாலைவனமாக மாறும் என்ற குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரத்தை அடுத்த மாதவனூர் என்னும் பகுதியில் புதிதாக அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அந்த சப்கான்ட்ராக்டிற்கு தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த பகுதிக்கு விவசாயிகள் முற்றுகையிட்டு அதனை தடுத்து நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக அந்த சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் நம்மிடத்தில் இருக்கிறார். அது குறித்து அவரிடத்தில் தகவல்களை கேட்டு பெறலாம். ஐயா வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசு கூட ஏற்கனவே இதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரத்து பண்றோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இது போல நடக்குது, இது எப்படி பாக்குறீங்க? ஐயா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டுவதற்கு ONGCக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி என்கிற சியா அனுமதி வழங்கியிருக்கிறது. அனுமதி வழங்கிய தேதி மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2025. 5 மாதம் கழித்து அது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வெளி உலகத்துக்கு தெரிகிறது. அன்றைய தினமே நம்முடைய மாநிலத்தினுடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்காது, மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார், திட்டவட்டமாக அறிவிக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த தலைப்புச் செய்தி வந்த தினத்தந்தி நாளிதழைத்தான் நான் கையிலே வைத்திருக்கிறேன். அப்போ அரசு அறிவித்ததற்கு பிறகும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல இடங்களிலே இந்த கிணறு தோண்டும் வேலைகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய வேலையே என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலும் கிணறுகள் தோண்டி என்ன மினரல்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறதா, பெட்ரோல் இருக்கிறதா, இயற்கை எரிவாயு இருக்கிறதா, என்ன தனிமங்கள் கனிமங்கள் உலோகங்கள் இருக்கின்ற அரசுக்கு எடுத்து சொல்லுகிற அந்த மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் கம்பெனி லிமிடெட் என்கிற இந்த MECL தான் இங்கே இந்த தோண்டு வேலையை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அலமலந்தல் ரெவன்யூ கிராமத்தில் மாதவனூர் கண்மாக்கி பக்கத்தில் மங்களமால் சாலைக்கு அருகில 3 கனரக வாகனங்களை இங்கே நிறுத்தி 2 நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பணிவோடு கேட்கிறோம், 25ஆம் தேதி மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அறிவித்ததற்கு பிறகும் எந்த தைரியத்தில் இவர்கள் இந்த மாவட்டத்திலே கிணறுகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏமாற்றுகிறார்களா? நாடகம் ஆடுகிறார்களா? ஒரு பக்கம் தோண்ட சொல்லிவிட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மக்களை ஏமாற்றுகிறார்களா? நாங்கள் இன்றைக்கு நேரடியாக களத்தில் அந்த 3 கனரக வாகனங்களை முற்றுகையிட்டு அந்த கிணறு தோண்டக்கூடிய பணியை நிறுத்திவிட்டு அந்த மங்கம்மா சாலையிலே மாதவனூர் கண்மாக்கி பக்கத்தில் அந்த கிணறு தோண்டும் இடத்துல இருக்கிறோம். எனவே தமிழக அரசு விவசாயிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 லட்சம் ஏக்கர் நெல் விளைகிறது. பருத்தி, மிளகாய், இன்றைக்கு சர்வதேச அளவிலே புவிசார் குறியீடு பெற்ற இந்த குண்டு மிளகாய் விளையக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். பருத்தியிலே இன்றைக்கு நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலத்தையும் நிலத்தடி நீரையும் கண்மாய்களையும் ஏரிகளையும்
குளங்களையும் காற்றையும் மாசுபடுத்தி பல நூறாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக விவசாயம் செய்யக்கூடிய மக்களை இன்றைக்கு பாலைவனமாக்கக்கூடிய ஒரு வேலையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அனைத்து கிணறு தோண்டும் பணிகளையும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விவசாயிகளுடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அரசின் அறிவிப்பை மீறி அங்கு பணிகள் நடைபெறக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விவசாயிகள் பல கேள்விகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பூபேஷ்.